சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். உயர்ந்த இடத்திற்கு போகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்றைக்கி பெரிய பெரிய பணத்திலேயே புரள்றவங்க, பெரிய பெரிய முதலாளிகள் அப்படிங்கிறது சொல்லுவோம். அவர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு, பணத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கடனுடைய அளவு அதிகமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஜாதகம் என்னைக்காட்டி ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு லக்னம் அப்படிங்கிறது 10 வருடம். அந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியது நான் சொல்லக்கூடியது லக்ன நட்சத்திர புள்ளி நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய தன்மைங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது நல்ல நிலையில் உயரும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். கிரக அமைப்புகளை வைத்து அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ போன வருஷம் ஒருத்தங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க. அன்றாடம் தேவைக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஆனால் சில காலகட்டங்கள் கழிந்து அவங்களுடைய லக்ன மாற்றத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்தது. ஒரு வீடு வாங்குவது, ஒரு காரு வாங்குவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த பிஸ்னஸை அழகாக நுணுக்கமாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் வருமான ஸ்தானம் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதை தொட்டாலுமே அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் வருமான ஸ்தானம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, வருமானம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? லாபம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவகம் நல்ல நிலையில் இருந்தாலுமே அந்த கிடைச்ச லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை, கிடைச்சதை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, சேர்க்கைங்கிறது 12ஆம் பாவகம், அது வேற. ஆனால் அதை அனுபவிக்கணும், அதை வச்சு சந்தோஷப்படணும், அதன் மூலமாக நம்ம லாபம் கிடைக்கணும்னு சொல்லுவோம். இந்த 2 பாவகமும் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகத்தில் எப்படினாலும் சூப்பராக முன்னேறுவான். கண்ணை மூடிட்டு இருங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது எல்லா காலகட்டங்களிலுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல இது இருந்தால் தான் ஜாதகத்தில் உணவுங்கிறது 2ஆம் பாவகம். அந்த 2ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அதில் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேரும் புகழும் மட்டும் கிடைத்தால் போதுமா? வருமானங்கிறது கரெக்டாக வரணும் அவங்களுக்கு. அப்போ ஜாதகர் அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு, எதற்காக செலவு பண்ணுறாரு, அந்த லக்ன நட்சத்திர புள்ளி சரியால் இருந்தால் மட்டும்தான் இந்த மீதி 2 பாவகங்களும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் பணக்கார ஜாதகம், கோடீஸ்வர ஜாதகம் அப்படிங்கிறது எதையும் சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத இடத்துல அவர்களுக்கும் பிரச்சனைகளும் அவமானங்களும் கடன் சார்ந்ததும் பணம் இழப்புகளும் இருக்குமானா இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்துவாங்களன்னா கண்டிப்பாக வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவனுக்கு மட்டும்தான் லாட்ரி அடிக்குது, அவருக்கு மட்டும்தான் ஓஹோன்னு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. சிலர் லாட்ரி டிக்கெட்டில் இந்த கோடி பணம் விழுந்திருக்குது, லட்சங்கள் பணம் விழுந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்கள அந்த லாட்ரி டிக்கெட் விழும்போது பார்த்த நபர்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு யாருக்காட்டி தெரியுமா? நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாருமே லாட்ரி பின்னாடி, இன்க்ளூடிங் நமக்கு தெரிஞ்ச நபர்கள் கூட லாட்ரி பின்னாடி ஓடுறாங்க. இது அடித்தா என்னுடைய கடன் தீரும், இது அடித்தா நான் உனக்கும் தரேன், ஷேர் வேறு. இதில் அடித்த நபர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த பணத்தை எந்த விதமாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதை வாங்கணுமா? முன்னாடி சொல்லுவாங்க 10 ரூபாய் கீழே கடந்தால் கூட எடுக்கக்கூடாது, உன் உழைத்த பணம் மட்டும்தான் உனக்கு பயன்படும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்குது? அன்றைக்கி கோடீஸ்வரனாக இருந்தான் லாட்ரி அடித்து, இன்றைக்கி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிஞ்சு அவங்க எப்படி இருக்காங்கன்னு யாராட்டி தேடி பாருங்கள். அதுக்கப்புறம் லாட்ரி பின்னாடி போவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது, உழைப்பின் பின்னாடி தான் போவீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த லாபத்து பின்னாடி, லாட்ரி பின்னாடி, ஷேர் மார்க்கெட் பின்னாடி ஓடி 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 அவங்க வாழ்க்கையை துளைத்த காலங்கள் அப்படிங்கிறது தான் அதிகம். நேரம் பொன் போன்றது, அது யாருக்கும் திரும்பி அமையுமானா அமையாது. அப்போ இருக்கிற நேரத்தை வச்சு நம்ம எவ்வளோ பயன்படுத்தினால் நமக்கு அந்த வருமானத்தை உயர்த்தக்கூடிய
அந்த காலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது எதுன்னா 11ஆம் பாவகம். 2ஆம் பாவகம்ங்கிறது வருமானம் வரக்கூடியது. இது ரெண்டுமே நல்ல நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அது கிடைத்தும் லக்ன நட்சத்திர புள்ளி அதை எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு குட்டி கதை எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சொல்லுவாங்க. சிவபெருமானை எனக்கு கடன் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வேண்டிகிட்டே போவாராம். நடைபாதை பயணமாக போகும்போது சுவாமிக்கு பக்கத்தில் அவர் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு கண்ணை மூடிட்டு சுவாமி பெருமாள் கடவுளைன்னு வேண்டிட்டு இருப்பாராம். கண் மூடிய நேரம் பார்த்திங்கன்னா கீழே பொண்ணும் பொருளுமாக இருக்குமா. அந்த நேரத்தில் மாத்திரம் அவர் கண் அடைச்சிப்பாராம். அப்போ ஒரு செயல் செய்யும்போது தகுந்த நேரம் அந்த லக்ன நட்சத்திர புள்ளிக்கு இருந்தால் மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். இல்லைனா அந்த கண்ணுக்கு முன்னாடி இருந்ததை கூட அவரால் அதை அனுபவிக்கவோ எடுக்கவோ பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இந்த லக்ன நட்சத்திர புள்ளி எனக்கு சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு நானே ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர புள்ளிக்குண்டான கடவுள், அவருக்குண்டான பரிகாரம் யார் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. அதை செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஜாதகருடைய நிலை நன்றாக இருந்ததுன்னா எங்கே விட்டாலும் ஒரு பிள்ளை பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிள்ளை நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி. இதுபோல் ஒரு மீண்டும் நிகழ்வில் சந்திக்கலாம். சித்தர் பூமி.